ராகுல் காந்தி ஒரு அரசியல்வாதியாகவே கண்டெடுக்க கூடாது. காரணம், இலங்கை அரசாங்கம் பொருளாதார சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நரேந்திர மோடி அதை மீட்டு கொண்டு வந்தார். இப்படி அவர் உட்கார்ந்த நிலைமை இப்படிதான் இருந்தது. தலையில முட்டு போட்டுன்னு உட்கார்ந்தார். இதே ப. சிதம்பரம். அதை தொடர்ந்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே பாரத் ஜோடோ பேசாதீங்கம்மா, தயவுசெய்து பேசாதீங்கம்மா. அவரை பத்தி பேசிக்கேன்னா இந்த பிளட் பிரஷர் ஏறிடுது எனக்கு. எங்க போனாலும் மன்னிப்பு கேட்கறது, ஸ்மிருதி இரானி போன்றவர்கள் இருக்கவங்க கிஸ் கொடுக்கறது, பிளையிங் கிஸ், கண்ணடிக்கிறது, இதெல்லாம் நீங்க ஒரு ஜோக்கருங்க அவரு. அந்த ராகுல் காந்தியை பத்தி பேசாதீங்க. அதுவும் எங்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா தமிழக அரசியலை டெல்லியிலிருந்து பார்த்தவன், இந்திய அரசியலில் டெல்லியிலிருந்து இந்திய அரசியலை சென்ட்ரல் ஹால் நீங்க அறிமுகப்படுத்தின மாதிரி பற்பல பிரதமர்களிடம் நான் நெருங்கி பழகி இருப்பதனால் ராகுல் காந்தி ஒரு அரசியல்வாதியாகவே கண்டெடுக்க கூடாது. காரணம், கடந்த 10 வருடங்களில் 120 மாதத்தில் 268 முறை அயல்நாடு சென்று வந்து விட்டார். He is a frequent flyer. He is not a serious politician. தடால் நினைச்சா பொட்டி கடித்துக்குன்னு கிளம்பிடுறாருங்க. அது அரசியலுக்கு தகுந்த இது இல்லை, கிடையாது. என்னை பொறுத்து மட்டும் பாருங்க, மு. கருணாநிதி அவர்கள் பெரியவர் முதலமைச்சராக இருந்தவர் அயல்நாடுக்கு மிக மிக குறைவாக, ஏன்னா அவருக்கு கான்சென்ட்ரேஷன் முழுக்கமே கேடர் மேலதான் இருக்கும், கட்சி மேலதான் இருக்கும். இவருக்கு கட்சி மேல பத்தி அக்கறையே கிடையாது. பாருங்க, ரிமோட் கண்ட்ரோல்ல பண்ணணும்னு பாக்குறாரு. எலெக்ஷன் வருதுங்க, இன்னும் 1 மாசத்துல எலெக்ஷன் டேட்ஸ் வந்துட போகுதுங்க. அவர் என்ன நடைபயணம்னு பாரத் ஜோடோ யாத்ரா, பாரத் விகாஸ் யாத்ரான்னு ஏதோ கொண்டு போடுறாரு. நியாய யாத்ரா என்ன? இவங்க நேற்று அநியாயம் அடிச்சு பாருங்க. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெரிய ஷாட் அடிச்சாங்க போட்டு, அதானியை பற்றி பேசாதே என்று. இவர் எங்க போனாலும் அதானி பத்தி வளரிண்டே இருக்காரு. தமிழகத்தில் 2 மாபெரும் உளறுவாயர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ராகுல் காந்தி, அடுத்தது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய மகன். சனாதனத்தை பத்தி பேசுவது. எங்கிட்ட கமல்நாத் சொன்னாருங்க, மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சராக நான் வந்திருப்பேன், திமுகவை தான் நம்பி, திமுக தான் காங்கிரஸ் தோத்து போச்சு நார்த் இந்தியால, சனாதன தர்மத்தை பத்தி பேசினாங்க, பிஜேபி அதை பூதாகாரமா வளர்த்து விட்டாங்கன்னு. இப்ப பாருங்க, தயாநிதி மாறன் கக்கூஸ் கழுவுறாங்கிறாங்க, இன்னொருத்த என்னன்னா கோமூத்திரங்கிறாங்க. பிஜேபி அவ்வளவு ரெடிக்யூல் பண்ணாங்கன்னா நார்த் இந்தியால வளருது. அந்த பாசம் வட இந்தியாவிலும் வந்துவிடும், தென்னிந்தியாவிலும் வந்துவிடும். அதற்கு முக்கிய காரணம் ராகுல் காந்தி. அவரை பத்தி கேட்காத இருந்தீங்கன்னா நல்லதுங்க. கேள்வி இப்போ ஐஎன்டிஏ கூட்டணியிலோட தலைமை, அதாவது அவங்க கேண்டிடேட்டா நிப்பாட்டுறது மல்லிகார்ஜுன் கார்கே, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள். இந்த 2 பேர்ல யார நிறுத்தினா அவங்களுக்கு இன்னும் பவர் இல்ல, அந்த ஒரு லைக் கேப்சரிங் யார நிறுத்தினா அவங்களுக்கு அதிகமா இருக்கும்? யார் நிறுத்தாலும் நடக்காது. ஏன்னா கேப்சர் ஆல்ரெடி பிஜேபி ஹஸ் கேப்சர்ட் தி இமேஜினேஷன் ஆஃப் வோட்டர்ஸ் இன் நார்த் இந்தியா. இப்ப நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கணும் என்று இன்று ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது இதே சமயத்தில் நிதிஷ்குமாரை கன்வீனராகவும் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் தேர்ந்தெடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதுதான் தாமரை நேயர்களுக்கு ஒரு கொள்ளக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ். நான் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு வந்த SMS அதுதான். பாட்னாவிலிருந்து நிதிஷ்குமாரை கன்வீனராக எலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா he will be the automatic prime minister candidate of India Alliance. இந்திய அலையன்ஸ் நீங்க தமிழ் எப்படி சொல்லுவீங்கம்மா? INDIAங்கிறது எப்படி தமிழ்? இந்திய, அது தமிழ் எப்படி சொல்லுவீங்க? இந்திய தேசிய ஜனநாயக கி கு கா கு கி, அப்படியா? இந்தியான்னு நம்ம பெரிய சொல்லிடலாம். அதெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டாம். இங்கிலீஷ்ல இந்தியான்னு சொல்றது நல்லா இருக்கும், ஹிந்தியில சொல்ல முடியாது. அதுக்கு தான் பாரத் வையின்னாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் திமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக. இந்தியான்னா என்ன? தமிழ்நாடுன்னு யாராவது கட்சி பேர் வச்சுப்பாங்களா? கூட்டணிக்கு பேரு. ஏற்கனவே அந்த இந்தி கூட்டணி வெவ்வேறு மாநிலங்களில் சிறு சிறு கூட்டணிகளாக இருக்கிறதே. அதனுடைய அம்பர்லா ஆர்கனைசேஷன் தானே இது வச்சிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் இந்தி கூட்டணிக்கு தமிழிலோ, இந்தியிலையோ, இங்கிலீஷ்லயோ, மலையாளத்திலயோ, கன்னடத்திலயோ, குஜராத்திலயோ, ஒடியாலையோ, அசாமிலையோ என்ன பேச்சு வைப்பீங்க? என்டிஏன்னா நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், யூபிஏன்னு யுனைடெட் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ். ஸோ அந்த மாதிரி யூபிஏ இந்தியான்னு வச்சுட்டு ராகுல் காந்தி வச்சாரு. அதனால எல்லாரும் கை தட்டினாங்க. கட்சி இப்ப எல்லாரும் கை தண்டதா புஷ் போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ வாரணாசியில மோடி அவர்களை எதிர்த்து பிரியங்கா காந்தி அவர்கள்
நிக்கிறதா ஐயா! வந்து மலைக்கு மடுக்கும் எங்க எங்க இருக்கு எங்க இது எங்க இது ஐயே! பிரியங்கா காந்தில நின்றாங்கன்னா மேல் லடுக்கியும் லட்னைக்கு தயாரும் நான் ஒரு பெண்மணி நான் போராட தயார் என்று கச்ச கட்டி வந்த ஒரு நரேந்திர மோடிக்கு எதிராக பிரியங்கா காந்தி 390 அசம்பிளி தொகுதிகளில் டெபாசிட் போச்சு அந்த காங்கிரஸுக்கு. அந்த இடத்துக்கு தான் இந்த சோனியா காந்தியினுடைய மகள் பிரியங்கா காந்தி பொதுச் செயலாக இருந்தார். என்ன ஆச்சு கடைசியில்? புஷ்னு போயிடுச்சு. அவ நரேந்திர மோடிக்கு எதிராக பிரியங்கா காந்தி நின்றாங்கன்னா 10 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவார். மொத்தம் ஓட்டு பர்சன்டேஜே அங்க அது 50% மேல போனா கூட அவருக்கு எபிலிட்டி பாருங்க. நரேந்திர மோடிக்கு 8 லட்சத்தி 9 லட்சம் ரஃப்லி வாக்காளர்கள் இருந்தா நரேந்திர மோடிக்கு 7 லட்சம் கிடைக்கும், பிரியங்கா காந்திக்கு 50,000 கிடைக்கும். சார் இப்போ வந்து இவங்க பிரியங்கா காந்தி மற்றும் அவரோட கணவர் ராபர்ட் வர்தா அவங்க மேல ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்களே சார், நில மோசடி வழக்கு மாதிரி. என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட்ல இடி தரப்புல இருந்து போடப்பட்டிருக்கு. சோ இதுக்கு வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல வேணும்ட்டே எங்க மேல வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டை வந்து பாஜக வந்து இடி மூலமா முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். இது வந்து எந்த மாதிரி தேர்தல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்? அது பொய்யான வாதம். வழக்குகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கிறது. நரேந்திர மோடியினுடைய ஒரே ஒரு பேச்சு என்ன என்று கேட்டால், நீதிமன்றத்தினுடைய கதவுகள் மட்டும் தர்வாஜா தக் மே லேக்கே ஜாவுங்கா அப்படின்னு ஹிந்தியில சொன்னார். நான் அந்த நீதிமன்றத்தினுடைய வாயில் வரை நான் அந்த கேஸ் கொண்டு போய் விட்டுருவேன், அப்புறமா வந்து நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு என்று. அந்த பின்னணியில் பார்த்தால் 2018 நரேந்திர மோடி அவர்கள் இதே காரணத்தை தான் சொன்னார்கள். அப்பொழுது எல்லாரும் சொன்னாங்க 2019 நரேந்திர மோடி வர முடியாதுன்னு. அந்த வேகத்தில் தான் நம்ம ஊர்ல ப. சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் ஒயிட், மிஸ்டர் ஆனஸ்ட், மிஸ்டர் ஜென்டில்மேன் அப்படிலாம் சொன்னாங்க. அவர் ஃப்ராடுன்னு நிரூபிச்சு காமிச்சிட்டாரு நரேந்திர மோடி. ஜெயில 106 நாள் இருந்தாரு. அவர் அரெஸ்ட் பண்ண வரும்போது, சிபிஐ வரும்போது கதை மூடின்னு உள்ள பதுங்கின்னு இருந்தார். நான் இப்ப இந்த மாதிரி போர்வை போட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இப்படி அவர் உட்கார்ந்த நிலைமை இப்படிதான் இருந்தது. தலையில முட்டு போட்டுன்னு உட்கார்ந்தார். இதே ப. சிதம்பரம். அவர் அரெஸ்ட் பண்ணாரா இல்லையா நரேந்திர மோடி? அதே மாதிரி 2024 மீண்டும் பதவிக்கு வந்தால் ராபர்ட் வாட்ராவோ பிரியங்கா காந்தியோ என்போர்ஸ்மெண்ட் கேஸ்ல 2024 ஜூலை மாதம் இன்னும் 6 மாதங்கள் சிறைக்கு செல்வார்கள் என்ற உத்தரவாதத்தை மோடி கேரண்டி தருகிறார் பொதுமக்களுக்கு. பிரியங்கா காந்தி கைது செய்வோம் என்று. ஒவ்வொரு லோக்சபா எலெக்ஷன்லயும் மோடி அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்லோகன் ட்ரெண்ட் ஆகும் சார். சோ இந்த எலெக்ஷனுடைய ஸ்லோகன் என்ன சார்? மோடி கேரண்டி. சென்ற வாரம் மோடி சௌக்கிதார் சோர் என்றார்கள். இந்த வாட்டி மோடி கேரண்டி. காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸோ திமுகவோ பொய்யான வாக்குறுதிகளை தருகிறார்கள். அதற்கு அகைன்ஸ்டாக நேரேட்டிவ் செட் பண்ணணும்னா ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேரண்டி என்பதுதான். அதுதான் முக்கியமா சார். இப்போ பிரதமர் அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவுக்கு போறது வந்து அதிகமா வந்து போக்கஸ் பண்றாங்க சார். ஏன்னா அதனுடைய காரணம் என்ன சார்? பல வருடத்துக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா மேல இப்ப போக்கஸ் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் சார், தமிழர்களுடைய ஓட்டை கவர்றதுக்கா இல்ல ஸ்ரீலங்கன் தமிழர்களுடைய நலன் பேணியா சார்? நல்ல பாயிண்ட் வந்திருக்கீங்கம்மா அஞ்சு. தாமரை நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால் நான் நல்ல ஒரு யூ டச் த நர்வ் பாயிண்ட். அந்த மாதிரியான ஒரு சென்ட்ரிக் பாலிசி என்னன்னு கேட்டீங்கன்னா, நரேந்திர மோடிக்கு இலங்கை அரசாங்கம் பொருளாதார சூழ்நிலையில் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நரேந்திர மோடி அதை மீட்டு கொண்டு வந்தார். 75,000 கோடி ரூபாய் இந்தியாவிலிருந்து உங்களோட வரிப்பணம் என்னுடைய வரிப்பணத்தை கொடுத்தாருங்க. எக்கானமியை லிஃப்ட் பண்ணார். ஆனா வட கிழக்கு மாநிலங்கள், நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களை, இலங்கை தமிழர்களை இலங்கை அரசு வந்திச்சது. அதற்காக போராட்டம் நடத்தினார்கள். வடகிழக்கு நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்காவில், யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு பசுமாடுகளை கொலை செய்கிறார்கள். அங்கு கிறிஸ்துவர்களுடைய ஆதிக்கம், சிங்களுடைய ஆதிக்கம், முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் வந்துவிட்டது. தமிழ் இனம் என்பதை 2009 சோனியா காந்தி அம்மையார் தலைமையில் வைகோ, கருணாநிதி ஐயா அவர்கள் மற்றவெல்லாம் இருந்து எப்படி தமிழ் இனத்தை கொலை செய்தார்களோ 2 லட்சம் பேர்களை. ஜெனசைட் என்று வைகோ சொன்னாலும் அதை தலைமை தாங்கி சொன்னது யூபி அரசாங்கம், மன்மோகன் சிங்குடைய அரசாங்கம் தான். அதையெல்லாம் தகர்த்து எறிந்தார் நரேந்திர மோடி.
யாழ்ப்பாணத்திற்கு 2015 சென்றார், மீண்டும் செல்ல இருக்கிறார். 2024 தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்ல இருக்கிறார். அதனுடைய பின்னணியில் தான் 3 முறை அண்ணாமலை பயணம் செய்தார் உங்க யாழ்ப்பாண பகுதிக்கு. சென்ற வாரம் கூட சென்னையில் இருந்து டெல்லி வந்து அண்ணாமலை சொன்னது ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க 200 years போனதுக்கு. அதையும் தவிர நிர்மலா சீதாராமனுடைய ஒரு நிதி அமைச்சகத்திலிருந்து குறைந்தது 10,000 கோடி ரூபாய் தனியாக தந்திருக்கிறார்கள் நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாண இடத்திற்கு. ஆக நரேந்திர மோடியுடைய மனதில் யாழ்ப்பாண தமிழர்கள் தான் முன் இருக்கிறார்கள். அதுதான் தாமரை நேயர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். மீதி பேர் மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது திமுகவோ போய் பொட்டலம் வாங்கிட்டு வந்தாங்களா? அந்த மாதிரி இல்லை. பொட்டலம் தந்தார் நரேந்திர மோடி அங்க போய். இதை வைத்து பார்த்தால் 2024 தேர்தல் அறிக்கையில் பாஜக தமிழக தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, டெல்லி தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி, ஃபோக்கஸ் வில் பி ஆன் ரிட்ரீவல் ஆஃப் கச்சத்தீவு தான் நான் நினைக்கிறேன்.